தண்ணி போயிட்டோம். அவ்வளோ வணக்கம் உறவுகளே. அங்கே அண்மையில் பெய்த மழைக்கு தொண்டமனாறு பகுதியானது வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறதாக போய் கொண்டிருக்கிறோம். போன அந்த பாதையை செல்வச்சநிதி உடான பாதைகளாக போய் கொண்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் மிகவும் அழகான ஒரு காட்சி. மாடுகள் மேய்ச்சலுக்கு போட்டு பட்டிக்கு திரும்புகிற ஒரு காட்சியை இந்த வீதி ஊடாக பெருந்தொகையான பசுக்கள் அதோட கன்றுகளும் அழகாக போய் கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பார்க்க ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. அதோடு அந்த பறவைகள் அந்த பகுதியில் வயல்வெளிகள் அந்த நீர் தேங்கி நிற்கிற இடங்களில் பறவைகள்லாம் பறந்து கொண்டிருக்கு. மிகவும் அழகாக இருக்குது. அதோடு இந்த கண்டுக்குட்டிகள் துள்ளி குதிச்சு கொண்டு போகிறதெல்லாம் பார்க்க மிகவும் அழகாக இருக்கின்றது. பாதையில் போய்கொண்டிருக்கிற பார்க்கல அதில் வாகனங்களும் வந்து கொண்டிருக்கு. பசுக்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில் இப்போ வாகனம் அதுக்கேற்ற மாதிரி மெதுவாக போய்கொண்டிருக்கிறத காண்றீங்க. பசுக்கள் அந்த அழைச்சி கொண்டு போகிறவங்க ஒரு கரையாப்புறம் ஒதுக்கி கொண்டு போகிறதையும் இந்த காட்சியில் பார்க்குறீங்க. நாங்கள் அதை தாண்டி போய்க்கல அந்த செல்வச்சநிதி பிரதான வீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பெரும் அந்த வயல் அந்த நீர் தேங்கி நிற்கிற இடங்கள் வெள்ளமாக இருக்குது. அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து அந்த பாதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் பாதையில் ஒரு அடிக்கு மேற்பட்ட தண்ணி நிற்கிது. அதுலேயும் அந்த பாதையை பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு குண்டும் குழியுமாக பயணம் செய்கிறதுக்கே மிகவும் சிரமமாக காணப்படுகிற ஒரு பகுதியாக அந்த ரோட் இருக்குது. நீண்ட காலமாக இந்த ரோட் உடைஞ்சிருக்குது. ஆனால் இதால் மிகவும் சிரமப்பட்டு தான் இந்த பயணிகள் கோயிலுக்கு செல்லுகிற அடியார்களாக இருக்கலாம், இந்த பாதையை பயன்படுத்துகிற மக்களாக இருக்கலாம், மிகவும் சிரமத்தில் இதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறத பார்க்குறீங்க. நாங்களும் கூட அதில் இந்த வெள்ளத்துக்கூட அந்த பைக்கில் மிகவும் கஷ்டப்பட்டு தான் போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியை போய்க்குள்ள தண்ணி கூட பைக்கில் சைலன்ஸில் போய் ஸ்டார்ட் வேறு ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் போனோம் பயணம் செய்தோம் அதுக்களால். எனவே இதை கருத்தில் எடுத்து இந்த அரசியல்வாதிகள் உயர் அதிகாரிகள் இதுக்கான மக்களுக்கான தீர்வை உடனடியாக வழங்கணும் என்று நாங்களும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அதை தாண்டி போய்க்கலாம் அந்த தொண்டமனாறு பகுதி அண்மித்து நாங்கள் வர்றோம். அதில் இருக்கிற அந்த கட்டிடங்கள் அந்த விடுதிகள் எல்லாம் இருக்குது. அதை தாண்டி நாங்கள் அந்த பாலத்துக்கிட்ட அனுப்பிச்சிட்டோம். அந்த பாலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வான்கதவுகள் இந்த இதில் தொண்டமனாறு பாலத்தில் காணக்கூடிய இருக்குது. இந்த தொண்டமனாறு பாலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வான்கதவுகளால் நீர் பாஞ்சு கொண்டு இருக்குது. அதில் எல்லா வான்கதவும் திறக்கப்படையில் ஒரு குறிப்பிட்ட வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. பெருமளவான நீர் ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்குறீங்க. மிகவும் அழகாகவும் அதில் சத்தங்களுக்கு கேட்கல மிக அந்த நீர் ஓடுற சத்தம் பாய்கிற சத்தங்களும் அதை ஓடிக்கொண்டிருக்கிற சத்தம் சலசலப்புல கேட்கல மிகவும் ஒரு மனதுக்கு அமைதியாகவும் இதமாகவும் இருக்கிறது. உண்மையிலே இதை பார்க்கல ஒரு கண்கொள்ளா காட்சி. இதை நாங்கள் எந்த காலத்துலையும் பார்க்கல. ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த மழை பெய்கிற காலங்களில் இதை பார்க்கக்கூடியா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வான்கதவுகளுக்குள்ளாக நீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது ஒரு அளவான ஒரு நீராக ஓடிக்கொண்டிருக்குது. வெள்ளம் பாய்கிற மாதிரி அது ஓடிக்கொண்டிருக்க மிகவும் அழகாக இருக்குது அதில் பார்க்கல. அதில் இந்த பாலத்தடியில் நிறைய பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதோட இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செல்வச்சநிதி இந்த பின்வீதியிலிருந்து முன்வீதிக்கு போகிற அந்த பாலம் மேம்பாலம் அதில் காணப்படுது. அந்த மேம்பாலத்துக்கூடாக போகிறதுக்கான வழி அதில் இருக்குது. அது இப்போ தற்பொழுது மூடப்பட்டிருக்குது. திருவிழா காலங்களில் மட்டும் திறக்கப்படும். அந்த பாலத்தில் மறுபக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலை வீசி மீன் பிடிச்சு கொண்டு வைக்கிறேன். அதில் இந்த கடல் நன்னீரும் மழை நீரும் இந்த கடலும் அதில் கலக்கிற நம்மண்டால் அந்த பகுதியில் பெருமளவான மீன்கள் அதுக்குள்ள
வந்து துள்ளி குதிச்சு கொண்டிருப்பினேன். அப்போ இருக்கிறவங்க விலை போட்டு வீசி பிடிக்கிறத பார்க்குறீங்க. அதில் 3-4 பேர் மீன் பிடிக்கினேன். அதில் ஒரு ஐயா வந்து மீனை பிடிச்சு கொண்டு வந்து அதில் கரையில் வந்து விற்கிறார். அதில் அந்த மீனை வாங்குறதுக்காக கன பேர் அதில் வந்து பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தர் விலை பேசி விற்கினேன். அதில் பிடிக்கப்பட்ட மீன் அவர் 1500 ரூபாய்க்கு கடைசியாக விற்கிறத பார்க்கக்கூடியா இருந்துச்சு. கொடுக்குறதுல உண்மையில் இந்த பகுதியில் பலர் இதை ஒரு வாழ்வாதாரமாக இதை செய்து கொண்டிருக்கிறேன். குறிப்பிட்ட நேரம் நாங்கள் நிற்கல மிகவும் ஒரு மனதுக்கு அமைதியாக இருந்துச்சு பார்க்கல. அதோட அதில் ஒரு விடுதி, அந்த தொண்டமனார் விடுதி எங்கே பார்க்குறீங்க. அந்த ஐயா வந்து மீனை விற்றுட்டு அவர் தன் வீட்டுக்கு போகிறார். மற்றவ வந்து அந்த மீனை பிடிச்சு கொண்டு பெருசாக அவளுக்கு மீன் பெருசாக படையில போலேக்கு கரைக்கு வர்றதை பார்க்குறீங்க. அதுக்கு மறுபக்கம் பார்த்திங்கன்னா நீர் ஓடிக்கொண்டிருக்கிற பகுதியில் விலையை தடி போட்டு கட்டி அதை களங்கண்டி மீன் பிடிக்கிற மாதிரி அந்த இறால் கூடு அந்த மீன் பொறி வைக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அந்த விலையை நேர்த்தியாக நீளமாக கட்டி அதுக்குள்ளே ஓடுற நீருக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பேர் மீனை வேண்டுறதுக்காண்டி வெயிட் பண்ணினேன். மீன் இறால் அதுகளை இல்லை இந்த மழைநீர் ஒரு தேங்குகிற யாழ்ப்பாணத்தில் இந்த வடமராட்சி பகுதியில் பெருமளவான மழை நீர் வந்து தேங்குகிற ஒரு நீர் பகுதியாக இந்த தொண்டமனாறு பகுதி காணப்படுகிறது. அதுலேயும் வந்து அந்த மேலதிக நீர் தான் இந்த வான்கதவால் பாஞ்சு இது கடலுக்கு அப்படியே இந்த பாலத்துக்கு கூடாக போகிறத பார்க்கக்கூடியா இருக்குது. இது ஒரு பெரும் ஒரு பகுதி நிலப்பரப்பு. இந்த பகுதியில் நன்னீரும் அந்த கடல் நீரும் கலக்கிற ஒரு பகுதியாக இந்த தொண்டமனாறு பகுதி காணப்படுகின்றது. அதில் பலர் இந்த வாழ்வாதாரங்களை செய்து கொண்டு மீன்பிடியை செய்து இந்த இறால் அதுகளை பிடிச்சு இதில் ஒரு தொழிலாக செய்யணும். அதோட நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பாலத்தோட அந்த தண்ணி ஓடுற பகுதியிலேருந்து பார்க்கல செல்வச்சன்னதி கோயிலோட பின்பகுதி மிகவும் அழகாக காட்சி அளிக்கிறத காண்கிறீங்க. மாலை நேர காட்சி உண்மையிலே அந்த சூரியன் மறைகிற நேரத்தில் அந்த கோயிலோட பகுதியை பார்க்க மிகவும் அழகாக இருக்கின்றது. நாங்கள் இந்த தொண்டமனாறு வான்கதவு பகுதியில் நீர் ஓடுறதை பார்த்துட்டு அப்படியே அதில் இறால் அந்த கூடு கட்டி அவ பிடிச்சு கொண்டதையும் பார்த்து கொண்டு இருந்துட்டு கோயிலே நாங்கள் அதில் பின்னுக்கு தரிசிச்சுட்டு அப்படியே தொண்டமனாறு பாலத்தை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அந்த தொண்டமனாறு பாலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய ஒரு நீண்ட பாலமாக அது காணப்படுது. அதை 2 பகுதியிலேயும் அந்த நீர் ஓடிக்கொண்டு இருக்குது. அதோட அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா கடற்கரை சைட்டால் தென்னையல் அந்த மரங்கள்லாம் அழகாக நிற்கிறத காணக்கூடியா இருக்குது. மிகவும் ஒரு ரசனையான காட்சியாக இருக்குது. அதுலேயும் நாங்கள் அந்த நேரம் போனதில் மாலை நேரம் சூரிய மறைவு நேரத்தில் போயிருக்கல அந்த வானத்தை பார்த்தீங்கன்னா சும்மா அழகாக நீளமாகவும் அந்த முகில் கூட்டங்களோட அந்த சூரிய மறைவும் செம்மஞ்சள் நிறத்தில் அப்படியே ஒரு மஞ்சள் பிரகாசமாக இருக்கிறத காண்கிறேன். உண்மையிலேயே ஒரு கண்கொள்ளா காட்சி. இதை காண்றதுக்கு ஒரு கொடை தேவைன்னு சொல்லலாம். அதோட அந்த சிடிபி பஸ் அந்த பாலத்தோட போய்க்கலாம் அதுவும் ஒரு அழகாக இருக்குது. உண்மையிலேயே போன இடத்த ரொம்ப ரசித்தோம். அந்த
பாலத்தால் தண்ணி நீர் வான்கதவால் நீர் பாய்கிறது அதையும் பார்த்து அதோட இந்த தொண்டமானாறு பாலத்தையும் பார்த்து அதில் சூரிய மறைவையும் பார்க்க அழகாக இருக்குது. அதில் அந்த தண்ணி நீர் சேகரிப்பு பெரிய டேங்க் அதில் காணப்படுது பார்க்க லட்சக்கணக்கான நீர் லிட்டர் கொள்ளளவு கொண்ட அந்த டேங்கை பார்க்கக்கூடியா இருக்குது. அதோட அந்த பாலத்தோட முழுமையான பகுதியும் இதில் நீங்கள் காணக்கூடியா இருக்குது. அதற்கு பிறகு அந்த பாலத்தால் வர நன்னீர் வந்து இந்த கடலோட சங்கமாகிற பகுதியை அந்த கடல் பகுதியில் இந்த இதை பார்க்குறீங்க. இது போன்ற காட்சிகளை பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப இதமாகவும் ஒரு கொடையாகவும் தான் இருக்குன்னு சொல்லலாம். இதை உங்களுக்காக நாங்களும் மிக இந்த காட்சிகளை தந்துக்கிறோம். நீங்களும் பார்த்து ரசித்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.